பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். கொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். வணக்கம் ஐயா. சிந்தனை நிகழ்வு எண் 2747. இன்று சிறப்பளிப்பாளர் ஆவணி 4 வெள்ளிக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057. இன்றைய சிறப்பளிப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சம்மதம் குரலும் பொருளும் மராட்சி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னிசை பாடல் வெள்ளம் வந்திருப்பவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். முதலாக குரல் கூறுவதற்கு முத்து குணமதி அக்கா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 68 வினை செயல்றாக சூழ்ச்சி முடிவு திணிவில் அத்துணை தாட்சியில் தங்குதல் தீது. துங்க தூங்கி செயல்பட துங்கிற்கு துங்கால் செய்யும் வினை. ஒழும்பா எல்லாம் என்ற வழக்கால் செல்ம நோக்கி செயல். வினைப்பகை என்று நச்சம் நீங்கள் தீச்சம் பொழுதும் பொருள்கருவி காலம் விடையீடு நுழைந்து மிரல்தர எண்ணி செயல். முடிவு மிடையீடு முற்றியாங்கிருந்து படுபாயம் பார்த்து செயல். செய்வினை செய்வான் செயல்முறை அபின உள்ளம் உள்ளம் கொள். விடியான் வினைக்கு கூட நனிகள் யானையால் யானையை தற்று. நட்டக்கு நல்ல செயலும் வென்று ஒட்டார ஒட்டிக்கொள்ள. ஒரே சிறிய உள்ளனக்கு அஞ்சு கருப்பெண் கொள்வார் பெரியார் பணிது. நன்றி. நன்றிங்க அக்கா. கோடி உண்டாயினும் ஏதன் பெஞ்செல்வம் தான் துவந்தக்காய் கொண்டு இதில் ஆற்றார் கொண்டு ஆற்றாதன் செல்வம் நிலம் பெற்ற தமிழ் மூத்தற்று நச்சப்படாதவன் செல்வம் நடு உருள் அச்சு மரபொழு தற்று அன்பொலி தற்று என்றார் நோக்காதிய
முன்பொருள் பிறர் சீருடை செல்வர் சிறு துணிமாறி வழங்கூர் தனையை துடைத்து. நன்றி ஐயா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி திவாசினி. இன்றைய நிகழ்வியன் குரல் வரைவின் மகளிர் அதிகாரத்துடைய 8வது குரல். ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப மாய மகளிர் முயக்கு. வஞ்சக எண்ணம் கொண்ட பொது மகள் ஒருத்தியிடம் மயங்குவதை அறிவில்லாதவருக்கு ஏற்பட்ட மயக்கம் என்று கூறுவார்கள். இனி வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் மாதம் 21ஆம் நாள். இதே நாளில் 1770ஆம் ஆண்டு கேப்டன் ஜேம்ஸ் குக் கிழக்கு ஆஸ்திரேலியாவில் தரையிறங்கி அதனை பெரிய பிரித்தானியாவுக்கு சொந்தமாக்கி அதற்கு நியூ சவுத் வேல்ஸ் என்று பெயரிட்டார். 1821ஆம் ஆண்டு ஜார்விஸ் தீவு கண்டுபிடிக்கப்பட்டது. 1831ஆம் ஆண்டு கருப்பின அடிமைகளுக்கு தலைமை தாங்கி நாட்டனர் கிளர்ச்சியை தொடங்கினர். 1842ஆம் ஆண்டு டாஸ்மானியாவின் தலைநகர் ஹபார்ட் நகரம் அமைக்கப்பட்டது. 1911ஆம் ஆண்டு லியோனார்டோ வின்சியின் முதல் ஓவியமான மோனாலிசா பாரிஸின் லூவர் அருங்காட்சியகத்திலிருந்து திருடப்பட்டது. 1920ஆம் ஆண்டு சேரிய கனகசபை இலங்கையினுடைய அரசியல் நிர்ணய சபைக்கு தமிழ் பிரதிநிதியாக தெரிவானார். 1959ஆம் ஆண்டு ஹவாய் ஐக்கிய அமெரிக்காவுடைய 50வது மாநிலமாக இணைக்கப்பட்டது. 1963ஆம் ஆண்டு தெற்கு வியட்நாமின் குடியரசு இராணுவத்தினர் நடித்த நாட்டினுடைய பௌத்த தலங்களை அழித்து நூற்றுக்கணக்கானோரை கொன்றனர். 1968ஆம் ஆண்டு சோவியத் தலைமையிலான வார்சா ஒப்பந்த நாடுகளின் படையினர் செகோலோசாவியை கைப்பற்றினர். 1969ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் மைக்கேல் டைன்ஸ் ரோஹான் என்பவர் ஜெருசலமின் அல் அக்ஸா மசூதிக்கு தீ வைத்தனர். 1983ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் எதிர்க்கட்சி தலைவர் பெனினோ அக்கினோ மணிலாவில் கொலை செய்யப்பட்டார். 1986ஆம் ஆண்டு கேமரூனில் நியூசார்க்கின் காப்ரனிசைட் வளிமம் கசிந்ததில் 1800 பேர் வரையில் கொல்லப்பட்டனர். 1991ஆம் ஆண்டு சோவியத் தலைவர் மிக்கைல் கோப்பர்சேவ் மீதான ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி தோல்வியடைந்தது. 2007ஆம் ஆண்டு சூறாவளி டீ மெக்சிகோவை 165 மைல் வேகத்தில் தாக்குதலை தொடங்கியது. இதே நாளில்தான் இந்திய பொதுமுடைவாதி ஜீவானந்தம் 2007ஆம் ஆண்டு பிறந்தார். ஓட்டப்பந்தயத்தினுடைய மிக சாதனை புரிந்த ஜமைக்கா வீரர் உசேன் போல்ட் இதே நாளில் 1986ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் நோபல் பரிசு பெற்ற இந்திய இயற்பியலாளர் சுப்பிரமணியம் சந்திரசேகர் 1995ஆம் ஆண்டு காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்னிசை பாடல் வழங்குபவர் வருகிறார் தென்மொழியப்பண்ணி கவரசன் ஐயா அவர்கள். கவரசன் இல்ல, ஈகவரசன். ஈகவரசன். சரி, பாடலுக்கு வருவோம். அன்றையும் இருந்தேன், இன்றையும் இருந்தேன், என்றையும் இருப்பேன் என்று பாவலர் அவருடைய வரிகளில் இந்த பாடல். காற்றோடு காற்றாய் உருக்கறந்திருந்தேன், கதிரோடு ஒளியாயிருந்தேன். காற்றோடு காற்றாய் உருக்கறந்திருந்தேன், கதிரோடு ஒளியாயிருந்தேன். ஊற்றோடு ஊற்றாய் உருவெளிப்பட்டேன், ஒழுகுவெள் அருவியாய் குதித்தேன். ஆற்றோடு ஆற்றாய் அகல்வழி நடந்தேன், ஆழியுள் கலந்துடல் பறந்தேன். நாற்றோடு நாற்றாய் நல்வயல் விளைந்தேன், நறுநெல் மணியெனப் பொலிந்தேன். ஆற்றோடு ஆற்றாய் அகல்வழி நடந்தேன், ஆழியுள் கலந்துடல் பறந்தேன். நாற்றோடு நாற்றாய் நல்வயல் விளைந்தேன், நறுநெல் மணியென பொலிந்தேன். மேலொளி வானில் முகிலோடு மிதந்தேன், மின்னலில் இடியினில் தெரித்தேன். காலொளி விசிம்பில் கண்ணிமை மீள காட்டிடை ஊழிவன் ஒளிந்தேன். பால்வெளி மண்டில பாதையில் திரிந்தேன், பாலினு நெடுநாள் புதைந்தேன். வாலறிமை பொருள் வாய்த்துயிர் கலந்து வாய்க்கோணாயின் புணர்ந்து இருந்தேன். தென்றலில் கலந்து பூவடு மணந்தேன், தேனென தும்பியில் புகுந்தேன். குன்றிடை குருவி குழாத்தொடு பறந்து குயிர்கிளி இசையொடு பேசி, மென்றுமிழ் கோவில் மீன்விழிப்பட்டு மேய்தரு பசும்புலாய் விளைந்தேன்.
தின்றமிழ் தளிக்கும் ஆவடு மேவி திரிதரு விலங்கொடு திரிந்தேன் அன்றையும் இருந்தேன் இன்றையும் இருந்தேன் ஆனபின் என்றையும் இருப்பேன் அன்றையும் இருந்தேன் இன்றையும் இருந்தேன் ஆனபின் என்றையும் இருப்பேன் ஒன்றையும் தவிராது உயிர் உணர்வு உடலாய் ஒன்றினில் ஒன்றாய் உயிர்ப்பேன் என்றையும் இல்லா இருளினை வில்லேன் என்றையும் பின்றையும் இருந்தேன் மன்றையும் நிறைத்து மனத்தையும் குவித்து மனத்துமை தமிழாய் மணப்பேன் காற்றோடு காற்றாய் கறந்திருந்தேன் கதிரோடு ஒளியாயிருந்தேன் ஊற்றோடு ஊற்றாய் உரு வெளிப்பட்டேன் ஒழுகு வெள்ளருவியாய் குதித்தேன் ஆற்றோடு ஆற்றாய் அகல்வழி நடந்தேன் ஆழியுள் கலந்துடல் பறந்தேன் நாற்றோடு நாற்றாய் நல்வயல் விளைந்தேன் நறுநல் மணி எனப் பொழிந்தேன் நன்றி அம்மா, நன்றி. ஒரு செய்தி. இன்று இரவு கிளம்பி நாளை காலை 6:30 மணி அளவிலே எர்ணாகுளம், கேரள மாநிலம் எர்ணாகுளத்திற்கு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு வந்து சேர்வேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியா. இத்துடன் நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. இரண்டாம் பகுதியை எடுத்துச் செல்ல வருவது முத்துக்குணமதி அவர்களை இரண்டாம் பகுதியை எடுத்துச் செல்ல அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் முத்துக்குணமதி. அழைத்ததற்கு அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடும் சிந்தனைக்களம் இன்றைய நிகழ்வில் 2248 நாள் 21/8/2026 வெள்ளிக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057, மடங்கள் 4. இன்றைய சிறப்பழைப்பாளர் ஜானகிபுரன் அம்மா. வீட்டில் சிறு பிள்ளைகள் 120 பேருக்கு கட்டணமில்லா டியூஷன் கற்றுக் கொடுத்துள்ளார். உலக சமாதான தளத்தில் நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிறார். இப்போது பரம்புமலை தமிழ் சங்கத்திலும் இணைந்துள்ளார். வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பு அறையில் வேலை செய்துள்ளார். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மலேசிய அழகு. அம்மா, தங்கள் 6 மணி வரை ஒரு நன்றி குணமதி, மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்கள். கலந்துரையாடல் சிந்தனை களம் என்னும் இந்த நிகழ்ச்சியில் அருமையான நண்பர்களை சந்தித்ததில் மிக்க நன்றி. மற்றும் இங்கு உள்ள காமராஜ் ஐயா, பிரம்மமூர்த்தி ஐயா மற்றும் இந்த சிறு குழந்தைகள் அருமையாக நடத்தி வரும் திவாஷினி, முத்துக்குணமதி, நீதி அரசர், சிட்னி சிவானந்தன் ஐயா நண்பரை அழைத்தவுடன் வந்துவிட்டார். திருக்குறள் தங்கவேலனார், திருமதி அன்னபூர்த்தி அம்மாள், வந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் வராதவர்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். எப்போது நம்ம என்னென்ன தலைப்பு எடுத்து கொஞ்சம் சீரியஸாவே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், கருத்துக்களம் போல. இன்னைக்கு எல்லாரும் பாவம் அதெல்லாம் கேட்டு ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால உங்களை எல்லாம் மலேசியாவுக்கு சுற்றுப்பயணம் கூட்டிட்டு போலான்னு அந்த ஒரு எண்ணத்துல மலேசியாவோட அழக சொல்லலான்னு வந்தோம். நான் இருக்கிறது மலேசியாவுல ஜோகூர் பாரோம். இங்க நிலவு ரொம்ப அழகா இருக்கும். வானத்தை பார்த்தாக்க எங்கேயும் நிலவு அழகுதான். ஆனால் என் கண்களுக்கு விடியும் முன் கதவை திறந்தால் வானம் அழகு, பூமி அழகு, புல்லின் நுனியில் பனித்துளி அழகு. அது எப்ப பார்த்தாலும் அந்த பனித்துளி எந்த நேரத்துலயும் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நான் விழுந்துருவேன்னு நம்மள மிரட்டுற மாதிரி இருக்கும். அத பார்க்கும்போது அந்த பச்சை புல் என்ற பசுமரம், செடி கொடிகள், அப்போதுதான் மலரும் பூக்களின் வாசம் அனைத்தும் நம்மை மயக்கும். அண்ணாந்து பார்த்தால் சூரிய கதிர்கள் வெளியே வர துடிக்கும். மெல்ல நிலவு வெளிவரும் காட்சி, நிலவு மறைந்து சூரியன் வரும் காட்சி மிக அற்புதமா இருக்கும். சொல்லவே முடியாது. அதெல்லாம் பார்த்து ரசிச்சா மட்டுமே தெரியும். அதனால உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க எல்லாம் ஜொகூருக்கு வாங்க, நிலவு பார்க்க. இவ்வளவு நாள் இன்று வேறொரு கோணத்தில் சொல்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மலேசியா அழகு. மலேசியா இயற்கை வளம், உயரமான கட்டிடங்கள், அழகான கடற்கரைகள் மற்றும் பல பண்பாடுகள் சேர்ந்த ஒரு அழகான நாடு ஆகும்.
இங்குள்ள பசுமையான காடுகளும் புகழ்பெற்ற கோலாலம்பூர் பெட்ரோனாஸ் அந்த இரட்டை கோபுரத்துல ஒரு சாய்ந்த கோபுரம் இருக்கும். அது எப்ப சாயும் ஆனா சாயவே இல்லை, அப்படியே சாஞ்சுக்கிட்டே இருக்குது. இயற்கை மற்றும் சுற்றுலா இடங்கள், கோலாலம்பூர் புகழ்பெற்ற பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரங்கள் மற்றும் மரபார்ந்த இடங்கள். லங்காவி தீவு லங்காவி தீவுல அந்த மணல் வெள்ளை வெளியேன்னு இருக்கும், அழகா இருக்கும். கடற்கரைகள் மற்றும் நீலக்கடல். பினாங்கு பழைய காலத்து வீடுகள் மற்றும் சுவையான உணவுகள். யாராவது மலேசியாவுக்கு வந்திருக்கீங்களா? பினாங்கு கோலமுல்லாம் தெரியுமா உங்களுக்கு? வரலையா? ஒரு நாளைக்கு வாங்க, அருமையா இருக்கும். தமோநகரா உலகின் மிக பழமையான காடுகளில் ஒன்று. மலேசியாவின் தலைநகரான கோலாலம்பூர் நவீன கட்டிடக்கலை, மரபுசார் சின்னங்கள் மற்றும் பசுமையான இயற்கையின் அரணாக விளங்கும் ஒரு அழகிய பெருநகரமாகும். இது பாரம்பரிய கலாச்சாரமும் அதிநவீன வளர்ச்சியும் ஆகும். ஒளிமயமான சுற்றுலா தலமாகும். முக்கிய அடையாளங்கள் பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரங்கள், நகரின் பிரபலமான வானளாவிய இரட்டை கோபுரங்கள். கேஎல் கோபுரம், கேஎல் டவர் நகரின் 360 டிகிரி அழகை காண உதவும் உயரமான கோபுரம். மெர்டேக்கா சதுக்கம், மெர்டேக்கா ஸ்கொயர் நாட்டின் சுதந்திர வரலாற்றை குறிக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க சதுக்கம். கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகு. பத்து குகைகள். பத்து குகைகள்னா கல் குகைகள், 100 வருடங்களா இருக்கு. பழமையான முருகன் கோயிலும் பிரம்மாண்டமான சுவர் ஓவியங்களும் கொண்ட மலட்டும் குன்று. அந்த குன்றுல அந்த ஓவியம் இருக்கும். லிட்டில் இந்தியா பிரிக் ஃபீல்ட் பாரம்பரிய இந்திய கலாச்சாரம், உணவுகள் மற்றும் உடைகள் நிறைந்த பகுதி. மலையானோன்னு தமிழ் சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைச்சுக்காதீங்க, எல்லா தமிழ் சாப்பாடும் கிடைக்கும். கோலாலம்பூர் சைவ சாப்பாடும் கிடைக்கும், அசைவ சாப்பாடும் கிடைக்கும். கோலாலம்பூர் பயணத்திற்கு நீங்கள் திட்டமிடுகின்றீர்கள் என்றால் கூகுள்ல ஏஜென்ட் மூலம் தொடர்பு கொண்டால சரியான விவரம் தெரியும். சுதந்திரம். பினாங்கு கோலாலம்பூர் கோயில்கள் பல ஆண்டுகள் கோலாலம்பூரில் வாழ்ந்து வருகிறவங்க சொல்லுவாங்க, என்னோட இந்த காலகட்டத்துல நான் மலேசியா நாட்டுல உள்ள அனைத்து பாரம்பரியங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் மீதும் மிகுந்த மரியாதையோட புரிந்துணர்வையும் இருக்கிறதுனால இந்த புரிதலே என்னை மலேசியா நாட்டுல வாழ்வதற்கு தூண்டுகோலாக தூண்டியது என மற்ற மாநிலங்களில் இருந்து வந்த வாழ்வாதாரம் தேடி வந்த மக்கள் கூறுகின்றனர். இப்ப வெளியூர்ல இருந்து எல்லாம் வராங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க மலேசியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்க அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு, சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர எல்லா சுதந்திரமும் அவங்களுக்கு. இந்திய மக்கள் பிரிட்டிஷ் காலனித்துவத்திற்கு முன்பாக தங்களின் தொடர்புகளை விரிவுபடுத்தவும் மற்றும் செல்வாக்கையும் நம்பிக்கையும் பரப்பவும் இந்த பிரதேசத்தை குடியேறினாங்க. பிரிட்டிஷ் தனது காலனித்துவத்தை தொடங்கியப்ப இந்தியர்கள் தற்பொழுது மலேசியா மற்றும் சிங்கப்பூர் என அழைக்கப்படும் பிரிட்டிஷ் மலேசியான்ற பேருக்கு முந்தைய மலேசியா மலாயாவா தான் இருந்துச்சு. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகுதான் மலேசியா வந்தாங்க. போலீஸ் துறை, அரசாங்க வேலைகள் அல்லது தோட்ட தொழிலாளர்கள் போன்ற பல வகையான துறைகளில் வேலை செய்ய ஊக்குவித்தது. 2ஆம் உலக போர் சமயத்துல அதன் முடிவிற்கு பிறகும் 1936 1945 நிறைய இந்தியர்கள் தேசிய இராணுவத்தில் வேலை செய்வதற்கு சென்று விட்டதால் மலேசியாவுல இந்தியர்களின் தொகை சரிய தொடங்கியது. இன்று இந்தியர்களின் தாக்கத்தை பல வகைகளில் மலேசிய கலாச்சாரத்துல காண முடிகின்றது. உதாரணத்துக்கு மலாய் மொழி, சிறப்பாக மலாய் பேசுவார்கள். மலாய் உணவுகள் நாசி லெமாக், லொந்தோங், மீ கொரேங், பலகாரங்கள். இந்த உணவு பெயர்கள்லாம் கேட்டிருக்கீங்களா? நீதியாசரே, நீங்கள் கேட்டிருக்கீங்களா? மலேசியாவுக்கு வந்திருக்கீங்களா? மூட் பண்ணிருக்கீங்க. மலேசியா வந்திருக்கிறேம்மா. மலேசியா சாப்பாடு பிடிக்குமா? பிடிக்குமே, நல்லா இருக்கும். நம்ம விரும்பிய சாப்பாடு சாப்பிடலாமே. நல்லா இருக்கும். 3 தினங்கள் அங்க தங்கியிருந்தேன். ஆமா. வேற யாராவது வந்திருக்கீங்களா? சிவானந்தன் ஐயா வந்திருக்கீங்களா? ஐயா அவர் உலக சமாதானத்துல இருப்பாரு இப்போது. அவர் நன்றி, நல்ல சிறப்பான ஒரு பேச்சாளர். நல்லா இருக்கும், அருமையான சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஐயா? நீதியரசரே? ஆமா, பிடிச்சிருந்தது, நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது.
அது காமராஜர் ஐயா நம்ம வந்து விட்டார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம். நீங்க வந்துருக்கீங்களா ஐயா மலேசியாவுக்கு? பலதரப்பட்ட உணவுகள், மலாய் நாட்டு புறக்கதைகள் எல்லாம் இருக்கு. பிரிட்டிஷ் காலனித்துவத்திற்கு முன்பாக வர்த்தகம் புரியவும் தங்கள் மதம், ஆட்சி, வர்த்தகம் புரியவும் தங்கள் தாக்கத்தை பற்றி பரவச் செய்யவும் இந்தியர்கள் தீபகற்ப மலாயாவிற்கு இப்பொழுது தெற்கு மலேசியா என்று அழைக்கப்படுகின்றது அக்கால கட்டடத்தில் கெடா கடாரமாக்கியது. அம்மாநில பல்லவர் காலத்தில் 4ஆம் 9ஆம் நூற்றாண்டுகள்ல பினாங்கு எல்லாம் நடந்துச்சு. இப்ப பினாங்கு போவோமா? மலேசியாவின் வடமேற்கு பகுதியில மலாக்கா பிரிவினை கடலில் அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற தீவு பினாங்கு. அது ரொம்ப அழகான இடம். அங்க அந்த தண்ணீர் மலை கோயிலு, தைப்பூசம் எல்லாம் அருமையா செய்வாங்க. நம்ம ஊர்லயும் அந்த தைப்பூசம் எல்லா விழாக்களும் சிறப்பா கொண்டாடுவாங்க. ஜார்ஜ் அத வந்து இன்னொரு இதுல வந்து ஜார்ஜ் டவுன்னு கூப்பிடுவாங்க. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் பெற்ற நகரமாகும். இது உலகளாவிய உணவு வகைகளுக்கும் பழங்கால கட்டிடங்களுக்கும் பெயர் பெற்றது. சுவர் ஓவியங்களுக்கும் நிறைந்தது. மற்றும் மலாய், சீன, இந்திய சுவைகளும் கலந்த புகழ்பெற்ற தெருவோர உணவுகள். தெருவோர ராத்திரில பாத்தீங்கன்னா விடிய விடிய 12 மணி எல்லாம் எந்த நேரமும் சாப்பிடலாம். கூட்டம் கூட்டமா தான் இருப்பாங்க. இந்திய சுவைகள் கலந்த புகழ்பெற்ற தெருவோர உணவுகள், சுற்றுலா தலங்கள். பினாங்கு மலை, கேக் லாக்சி கோயில் மற்றும் 10 பெருங்கி கடற்கரை மலேசிய பெருநிலம் உள்ளது. 2 நீள பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு. குளிர்ந்த காற்று மற்றும் பரந்த நகர காட்சியை வழங்கும் பினாங்கு மலை. பாரதியார் மட்டும் இங்க இருந்தாருன்னா என்னென்ன பாட்டு பாடியிருப்பார் தெரியுமாங்க? அருமையான பாட்டெல்லாம் இன்னொரு தடவை பாடியிருப்பாரு. இந்த பாட்டும் பாடுவாரு. அவருக்கு பிடிச்ச பாட்டுல காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் மொழியில் எல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, காக்கை சிறகினிலே அவர் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா, நந்தலாலா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா. காக்கை மட்டுமே எழுதினாரு. அப்புறம் உச்சி மீது உச்சி வானிடிந்து போயினும் அச்சமில்லை அச்சமில்லைன்னா எழுதினாரு. அப்புறம் திடீர்னு ஒரு 10-12 தென்னை மரத்தையும் ஒரு அழகான சின்ன வெள்ளை மாளிகையும் பார்த்துட்டாக்க அவரு இந்த பாட்டையும் பாடுவாரு. காற்று வெளியிடை கண்ணம்மான்ற பாட்டையும் பாடுவாரு. அவர் எல்லாத்த பத்தி வீரத்துக்கு வீர பாட்டையும் பாடுவாரு, அழகான பாட்டையும் பாடுவாரு. மலேசியாவிற்கு வடமேற்கு பகுதியில அந்த மலாக்கான்ற ஊர் இருக்குது. இப்ப பினாங் பார்த்தோம், பாரதியாரையும் பார்த்தோம். மலேசியாவை அந்த பினாங் பட்டனிக் கார்டனு பினாங் மாநிலத்துல ஜார்ஜ் டவுன் அருகே உள்ள ஜல ஞாயிறு தெரிஞ்சோம் சுடுதண்ணி நீரூற்று கூட இருக்கு. அது வந்து வெறும் சுடு தண்ணி தான் இருக்கும், கொதிக்கிற நீரூற்று. இது 29 ஹெக்டேர் பரப்பளவில் இயற்கையான சூழலில் அமைந்துள்ளது. ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா மற்றும் ஆராய்ச்சி மையமாகும். பினாங்கு மலையோட அடிவாரத்துல பசுமையான சூழல் அமைந்துள்ளதால பொதுமக்களுக்கு அந்த பூங்காவுல நுழைய அனுமதி இல்லை. பல்வேறு வகையான வெப்பமண்டல மரங்கள், மூங்கில்கள் மற்றும் சூரிய வகை தாவரங்கள்லாம் எல்லாமே இருக்குதுங்க. விலங்கினங்கள், குரங்குகள், பல்வேறு விதமான பறவைகள். கோலாலம்பூர் பத்துகேப் முருகன் கோயில்ல அதிகப்படியான அந்த கோலாலம்பூருக்கு பத்துகேப்புக்கு போனாக்கா அந்த படி பூரா குரங்குதான். யாருன்னா ஜாமான் வச்சாலும் அதை இழுத்துட்டு போயிடும். ஆனா தொல்லை பண்ணாதே, அந்த பொருட்களை மட்டும் தேங்காய் பழத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிடும். நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி செய்ய ஏதுவான இடங்கள் பினாங்குல இருக்குது. நம்ம இப்படியே சுற்றி கொண்டா பசிக்குமே. பினாங்குல நாசிகண்டா இருக்கு, சார் கொய்த்தியோ இருக்கு. 2 வெவ்வேறான புகழ்பெற்ற உணவாகும். நீதி அரசருக்கு தான் தெரியுது, வேற யாருக்கும் தெரியவில்லை.
நாசிகண்டார் என்பது சூடான சாதத்தில் பல வகை கறி மற்றும் இறைச்சி மற்றதெல்லாம் ஒரே ஒரே இதுல நிறைய கறியை கலந்து விதவிதமா கொடுப்பாங்க. கொய்த்தியோ என்பது தட்டையான நூடல்ஸ், அத ஒரு மாதிரி ஃப்ரைட் பண்ணி கொடுப்பாங்க. கொய்த்தியோ, மீ கோரிங், மீ அந்த மாதிரி. மலேசியாவில் பினாங்கு கோயில்கள் புகழ்பெற்ற வரலாற்று மற்றும் ஆன்மீக கோயில்களை கொண்டது. அருள்மிகு பாலதண்டாயுதபாணி கோயில், ஒத்த கோயில், அருள்மிகு மாரியம்மன் கோயில் மற்றும் வாட்சாய் மங்களா கோயில் மற்றும் நிறைய கோயில்கள் இருக்கு. தமிழ் கோயில்கள் இருக்கு, மலாய்க்காரங்களோட மசூதி இருக்கு, சீனர்களோட கோயில் இருக்கு. சீனர்களோட கோயில வந்து டோக்கோங்னு சொல்லுவாங்க. தென்கிழக்காசிலே மிகப்பெரிய சீன பௌத்த கோயில் இருக்கு. பயான் லிப்பாஸ் பகுதியில் உள்ள இந்த கோயில் வாசனை புகையால அமைதி அடையும். அந்த அந்த ஒரு மாதிரி புகை போகும்போது அந்த உண்மையான பாம்புங்க இருக்கு. அதனால அந்த உண்மையான பாம்புகளை வந்து ஒரு மாதிரி அந்த புகையாலே கட்டி போட்டு வைப்பாங்க, மத்தவங்களை அது வந்து கடிக்காது. மலாக்காவுக்கு போகுமா? மலேசியாவில் உள்ள மலேசியாவில் ஒரு இதுல 13 மாநிலங்கள் இருக்கு. அது ஜோகூர் தான் கடைசி. நம்ம மேல வந்து கொல்லம்பூர், அப்புறம் வரிசையா நெகிரி, செம்பிலான், சிரம்பான்ட்டு நிறைய ஊர்கள் இருக்கு. மலேசியாவில் உள்ள 13 மாநிலங்கள் மற்றும் 3 கூட்டரசு பகுதிகள் பற்றி வரலாறு மற்றும் அவைகளின் பெயர்கள் பற்றிய வரலாறு, தோற்றம், சிறப்பு பின்னணிகள் ஆகியவற்றை 6 ஆண்டு வரலாற்று பாடம் 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்க. செப்டம்பர் 19, 1963 மலேசியா உருவாக்கப்பட்ட போது தீபகற்ப மலேசிய மாநிலங்களுடன் சபா சரவா இணைந்தன. ஒவ்வொரு மாநிலத்தின் பெயரும் அதன் வரலாற்று பின்னணியை கொண்டது. ஜோகூர் அது என்னோட ஊரே. அரபு சொல்லான ஜவுஹர் முத்து என்பதுல இருந்து வந்தது. அது அப்படியே மாத்தி அப்படியே ஜவுஹர் முத்துன்ற வார்த்தை அப்படியே சொல்ல மாறி ஜோகூர் ஆயிடுச்சு. மலாக்கா பரமேஸ்வர் ஓய்வெடுத்த மரத்தின் பெயரால் அழைக்கப்பட்டது. பினாங்கு, பூலாய் பினாங் அப்பகுதியில் அந்த அளவில் இருந்த பாக்கு மரங்களை பினாங்னா பாக்கு, வெத்தலை போடுறோம்ல, அதுல பாக்கு வைக்கிறோம்ல, அதுக்கு மலாயில வந்து பினாங் அப்படி சொல்லுவாங்க. பினாங் என்றால் பாக்கு. வெற்றிலை போட்டால் அதான் வெற்றிலை போட்டால் ஒரு வாய் சிவக்கும் அந்த பாட்டு. அதை பார்த்துட்டு தான் எழுதுனாங்களோ என்னவோ தெரியல. அந்த சிவந்திருக்கும் பாக்கு இல்லாமல் வெற்றில போட முடியாது. அதனால் பினாங்கு பாக்கு போடுங்கள். பேரான் ஒரு ஊர் இருக்கு, PERAK. அந்த ஆற்றுல காணப்பட்ட வெள்ளி நிற மீன்கள் கனிம வளத்தை குறிக்கும். லங்கூர் என்ற நதியின் பெயரிலிருந்து அல்லது கூட்ட நெரிசலை குறிக்கும் சொல்லிலிருந்து தோன்றியது. மலேசியா உருவாக்கம் மைல்கல்கள் 1961 மே 27 துங்கு அப்துல் ரஹ்மான் மலேசியா கூட்டமைப்பு உருவாக்க கருத்தை வெளியிட்டார். 1963 செப்டம்பர் 16 மலேசியா அதிகாரபூர்வமாக மலாயா சபா சரவா மற்றும் சிங்கப்பூருடன் 1967 முந்தி மலேசியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்துதான் இருந்தாங்க. அப்ப இந்த கஸ்டம்ஸ் பாஸ்போர்ட் எல்லாம் இல்ல. அப்புறம் திருப்பி 1965 சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா விலகிருச்சு, தனி நாடா உருவாயிருச்சு. ஜோகூர் பாரு, நான் இங்கேயேதான் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு என்ன இந்த ஊர் மிகவும் பிடித்து போயிருக்குது. எந்த ஊரையும் எனக்கு எந்த ஊரை பத்தி சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன். ஆனா எனக்கு பிடிச்ச ஊருன்னு சொன்னாக்க ஜோகூர் பாரு தான். நான் பிறந்த இடம் தான். Any chance two accommodations available? Ernakulam. யாராவது பேசிட்டு இருக்கீங்களா? மியூட் பண்ணி வைங்க. இந்நகரம் 1855ஆம் ஆண்டு தெமாங்கோங் டாயாங் இப்ராஹிம் என்பவரால் தஞ்சோங் புத்ரி என்ற பெயர்ல ஒரு மீன்பிடி கிராமமா தொடங்கப்பட்டது. பின்னர் 1866 அவரது மகனும் நவீன ஜோகூரின் தந்தையுமான சுல்தான் அபுபக்கர் இதற்கு ஜோகூர் பாரு என பெயரிட்டு தலைநகரமாக மாற்றினாரு. இந்த ஜோகூர் பாரு நாங்க இருக்கிற இடத்துல அந்த சுல்தான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப உதவி செய்வாரு. ஜோகூர் மக்களை வந்து அவர் தனியா பார்த்துக்குவாரு. ஒரு வயதானவர்களுக்கு ஒரு நிதி பண உதவி மற்றும் அவர்களுக்கு 70 வயதானா அவங்களுக்கு நிறைய உதவி செய்வாரு. இன்னமும் அவரோட மகன் பேரன் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களும்
யாரா இருந்தாலும் இந்த மக்கள்னு இல்லாம பிரிச்சு இல்லாம எல்லோருக்குமே உதவி செஞ்சுட்டு வராங்க. என்னன்னாக்கா மத்த ஊர்ல இல்லாத ஒரு சலுகை எல்லாம் அவங்க ஜோர் மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது ஏன் எனக்கு தெரியும்னாக்க அந்த வகையில நான் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டது, அந்த ஃபார்ம் எடுத்து எழுதி போட்டு மக்களுக்கு நான் உதவித்தொகை நிறைய பேருக்கு நான் உதவித்தொகை வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு தெரியும். அந்த உதவித்தொகை வேற எந்த நாட்டுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஜொகூரோட சுல்தான் ஜொகூர் மக்களுக்கு மட்டும் கொடுக்குறாரு. அதனால எங்க ஊர் ஸ்பெஷல் ஜொகூர் சுல்தான். தொடக்க கால வளர்ச்சி 1855 தஞ்சம் புத்திரியில் உருவாக்கப்படும். 1866 ஜோஹர் பாரு என பெயர் மாற்றம் மற்றும் ஜோஹர் பாருவாக்கினார், தலைநகரமும் ஆக்கினார். பிரிட்டிஷ் காலம் மற்றும் உலகப் போர் 1924 மலேசியாவையும் சிங்கப்பூரையும் இணைக்கும் ஜோஹர் சிங்கப்பூர் சாலை பாலம் திறக்கப்பட்டது. 1942 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் ராணுவம் நகரை கைப்பற்றியது. அந்த ஜப்பான்காரர் இருந்த காலத்துலதான் எங்க அண்ணன்கள்லாம் பிறந்தாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. அவங்க வருவானுங்க, அப்படியே சுட்டு போட்டு போயிடுவானுங்க. பிறந்த குழந்தைங்க எல்லாத்தையும் சுட்டு போட்டு போயிடுவாங்க. எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு. அம்மா சொல்லுவாங்க, அப்படியே குழி வெட்டி கீழே துணி போட்டு எங்க பெரிய அண்ணன் எல்லாம் அதுல படுக்க வச்சு ஒளிய வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு எல்லாம் அரிசி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வாங்கி ஒளிய வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மரவள்ளி கிழங்கு தான் சாப்பாடு. அந்த ஜப்பான்காரங்க ரொம்ப அநியாயம் பண்ணாங்க. அப்படி வரும்போது அம்மாவோட அண்ணன் ஒருத்தர் கூட வந்தாங்க. அவங்களெல்லாம் தாய்லாந்து ரயில்வே போட எல்லாத்தையும் அந்த லோரிங்கள்ல கடத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் எத்தனையோ வருஷம் சென்று அந்த ரயில்வே தண்டவாளம் செஞ்ச பிறகு கொண்டு வந்து விட்டாங்க. அதெல்லாம் அந்த சமயத்துல அம்மா அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. 1946 இஸ்தான் பசார் அரண்மனையில மலாய் தேசிய அமைப்பாளரான அம்னோ கட்சி தொடங்கப்பட்டது. 1957 மலாய் சுதந்திரத்துக்கு பிறகு மலேசியாவானது ஜோஹர் மாநில தலைநகராக தொடர்ந்தது. 1994 ஜனவரி 1 அன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக மாநகர தகுதி பண்டாரயா தகுதி பெற்றது. ஸ்கந்தர் மலேசியா 2006 முதல் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி பகுதியாக மாறியது. ஜோஹர் பாரு வரலாற்றில் ஸ்கந்தர் மலேசியாவின் தமிழ் மொழியும் தமிழ் சமூகமும் மிக முக்கிய பணியாற்றுகின்றது. மலேசியாவின் மற்ற பகுதிகளைப் போல இங்கும் மற்ற சமூகத்தினரும் கணிசமான பகுதியில் வாழ்கின்றனர். ஸ்கந்தர் ஷா மலேசியாவுல தமிழ் மொழி மற்றும் சமூகம் குறித்த முக்கிய தகவல்கள். இங்க மலேசியாவுல வந்தாரை வாழ வைக்கும் நாடுன்னு சொல்லுவாங்க. எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் இங்க வேலை கிடைக்கும். கல்வி, தமிழ் பள்ளிகள் ஜோஹர் பாரு, ஸ்கந்தர் புத்ரி, சீனாய் மற்றும் பாசிர் புடாங் ஆகிய பகுதிகளில் பல அரசு உதவி பெறும் தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன. நிறைய தமிழ் பள்ளிகள் நிறைய இருக்கு. இப்பகுதியில் உள்ள பல்கலைக்கழகங்கள்ல தமிழ் மொழி மற்றும் இந்தியா நான் சார்ந்த மாணவர்கள் அமைப்புகள் அனைவருமே இருக்கின்றாங்க. தீவிரமாக செயல்படுது. பண்பாடு மற்றும் சமயம், கல்ச்சர் அண்ட் ரிலிஜன், புகழ்பெற்ற ஆலயங்கள், வரலாற்று சிறப்பு மிக்க ஜோஹர் பாரு ராஜகாளியம்மன் கோயில், ராஜ மாரியம்மன் கோயில், பத்துலிமா என்றாலே முனீஸ்வரன் ஆலயம் தான். அது ஒரு பெரிய கோயில். முனீஸ்வரர் அப்படியே மீசையோட அந்த எப்படி வீட்டிருப்பாரு, அந்த மாதிரி தமிழ்நாட்டுல உள்ள கோயில் மாதிரியே வீட்டிருப்பாரு. மலேசியா என்றால் எல்லா மக்களும் இருக்கிறதுனால இங்கேயும் அன்பும் பண்பும் அந்த அச்சம் நாணம் எல்லாம் சேர்ந்த பெண்களும் இருக்கின்றார்கள். வணிக மையங்கள் ஜோஹர் பாருவின் நகர மைய பகுதியில் உள்ள லிட்டில் இந்தியா பகுதியில ஏராளமான தமிழர் வணிக நிறுவனங்கள், உணவகங்கள் மற்றும் ஜவுளி கடைகள் உள்ளன. வேலை வாய்ப்பு ஸ்கந்தர் பொருளாதார மண்டலத்தின் வளர்ச்சி, தகவல் தொழில் நுட்பத்தின் உற்பத்தி மற்றும் கல்வித்துறைகள். ஏன் இல்லை இந்த மலேசியாவில் விதவிதமான உணவுகள் காலை முதல் விடிய உங்கள் மனதையும் வயிறையும் நிறைகுடமாக்கும். எனக்கு பாரதியாரை ரொம்ப பிடிக்கும். அதனால நான் எப்போதும் என்ன கற்பனை செய்வேன்னா, பாரதியார் இங்க வந்திருந்தா என்ன பாட்டு எழுதியிருப்பாருன்னு தான் நான் யோசிப்பேன். ஆனா பாரதி மலேசியாவுக்கு வந்ததே இல்லைன்னு தான் படிச்சேன். வந்தாரான்னு தேடினேன், ஆனா அவர் வரவே இல்லைங்க. பாரதியார் மலேசியாவுக்கு எந்த சரித்திரமும் இல்லை. அவர் தனது வாழ்நாளில்
தமிழ்நாடு மற்றும் அப்போதைய பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரி ஆகிய பகுதிகளை கொண்டு தாண்டி வெளிநாடுகளுக்கோ அல்லது மலேசியாவுக்கோ அவர் பயணம் வந்ததே இல்லை. எட்டயபுரம், காசி, வாரணாசி, சென்னை மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலே அவரது வாழ்வும் பணியும் கலந்தன. அவர் நேரில் வராவிட்டாலும் அவரது கவிதைகள் மற்றும் தேசபக்தி பாடல்கள் எல்லாமே இருக்கு. அந்த இந்தியாவுல என்னென்ன புத்தகங்கள் பாடகங்கள் படிக்கிறீங்களோ அத்தனையும் இங்க தமிழ் பள்ளியில படிச்சு கொடுக்குறாங்க. எல்லாம் எப்படி அந்த தமிழ் பண்பாடு இருக்கின்றதோ அப்படியேதான் அந்த தமிழ் பண்பாடு இருக்கின்றது. மலேசிய தமிழர்களே பெரும் தாக்கத்தையே ஏற்படுத்தியுள்ளன. மலேசியாவில் மலேசிய பாரதி, தமிழ் மன்றம் போன்ற அமைப்புகள் இன்றும் அவரின் பெயரால் தமிழ் இலக்கிய பணிகளை செய்து வருகின்றன. இந்த தமிழ் எழுத்தாளர்கள் இந்தியாவுக்கும் வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவ்வளவு எழுத்தாளர்கள் அங்க மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க. அந்த தமிழ்நாட்டுக்கும் மலேசியாவுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. இந்திய சமுதாயத்திற்கு கல்வித்துறை, இலக்கியம், இசைத்துறை, ஊடகத்துறை, நீதித்துறை, அரசியல், வாணிபம் என பல துறைகளில் பங்களிப்பினை வழங்கிய ஆளுமைகளை அவர்கள் வாழும் காலத்திலேயே சிறப்பித்து அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்கிற இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. ஆனா அதுக்குன்னு அந்த தப்பு செஞ்சா தண்டனை எல்லாம் இல்லாமல் இல்லை. நீதி அரசருக்கு தெரியும் நீதி எப்படி வழங்குவது என்று. அதே போல் தப்பு என்றால் இந்த தண்டனையும் உண்டு. மலேசியாவில் இந்தியாவில் இருந்து பல இயக்குனர்கள் மலேசியாவுல திரைப்படங்களை இயக்கியிருக்காங்க, நடத்தி இருக்காங்க. இந்திய திரைப்படங்களை முக்கிய பகுதிகளை இங்க படமாக்கியிருக்காங்க. மேலும் சமீப காலங்கள்ல இந்திய குழுவினரும் மலேசிய கலைஞர்கள் இணைந்து தயாரிக்கும் முறையும் அதிகரித்து வருகின்றது. தமிழ், இந்தி மற்றும் பிற மொழி கோலாலம்பூர், பேரா மாநிலங்களை ஷூட்டிங்ல நடத்திருக்காங்க. மலேசிய அரசாங்கம் மற்றும் திரைப்படத்துறையினர் வழங்கும் சலுகைகள் அதிகரிப்பு. இங்க அங்கேருந்து வந்தா இங்க உள்ள அரசாங்கம் அவங்கள கௌரவமா எங்க பிரதமர் கூட நல்ல நல்ல பாட்டு பாடுவாரு. எம்ஜிஆர் பாட்டு பாடுவாரு, நானே இட்டால் பாடெல்லாம் பாடுவாரு, திருக்குறள் சொல்லுவாரு. எங்க பிரதமர் மலாய்க்காரரு திருக்குறள் சொல்லுவாரு. மலேசிய அரசாங்கம் மற்றும் திரைப்படத்துறையினர் அனைவரும் வரும். லட்சுமி மேனன் நடிச்ச அந்த புதிய படம் ஒன்று திருமுருகன் கோயிலில் பூஜையுடன் தொடங்கப்பட்டுள்ளது. நடிகர்கள், பல முன்னணி நடிகர்களும் இயக்குநர்களும் மலேசியாவுக்கு வருகை தந்திருக்காங்க. இங்க எப்போதும் இந்திய திரைப்படம் வெளியிடப்படுகின்றன. அங்க உள்ள படம் எல்லாம் இங்க தியேட்டர்ல உடனே வந்துடும். மலேசியா அதுல அங்க எப்படி இருக்காங்களோ அதே போல இங்க உள்ள இளைஞர்கள் எல்லாம் மொத டிக்கெட்னு அதையும் விட மாட்டாங்க. மலேசியாவில் முதல் தமிழ் படம் தமிழ் படம் தயாரிச்சிருக்காங்க. ரத்த பேய் 1969 ஆண்டு வெளியானது. சி குமரேசன் இயக்க மைந்தன் 2014 மற்றும் ஜெகத் 2015 போன்ற பல படங்களை மலேசிய திரைத்துறைகள் தயாரிச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில ஒரு மைல்கல்லாகும். எங்கள் நாடு தனி நாடு. இந்நாடு 13 மாநிலங்களையும் 3 கூட்டாட்சி பகுதிகளிலும் கொண்டது. கோலாலம்பூரே மலேசியான்றது கோலாலம்பூரே, பெட்டாலிங் ஜெயா, கிளாங், ஜோஹர் பாரு, ஈப்போ, கம்போங் பாரு, சுபாங் ஜெயா, ஷா அலா, மலாக்கா. அந்த மலேசியாவை பற்றி பேசும்போது எல்லாம் மலேசியா வாசுதேவனை மறக்க முடியுமா? இங்க இருந்து அங்க வந்தவங்கல்ல மலேசியா வாசுதேவன், ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் ரொம்ப பிரபலமானவங்க. அவரும் இந்தியாவிலதான் பிரபலமானாரு. மலேசிய வாசுதேவன் சிம்ம குரலார். முழு பெயர் சாத்து ஆறுமுகா. பிறந்த தேதி 15 ஜூன் 1947. பிறந்த இடம் சிலாங்கூர், மலேசியா. மலேசியா பாடல்கள் 8000 பாடி இருக்காரு. மனைவி மற்றும் 2 பிள்ளைகள். புகழ்பெற்ற தமிழ்நாட்டிலேயே அங்கேயே புகழ் பெற்றாரு, அங்கேயே இருந்திருக்காரு. 80களில் டீக்கடைகளில் கூட இவரது பாடல்கள் தான் கொடி கட்டி பறந்தன. முதல் வரியிலேயே அனைவரையும் கட்டி போடுவாரு. தேவனின் கோயிலிலே ஒரு கூட்டு கிளி, அந்த பாடல்லாம் ரொம்ப பிரபலமானது. பிறப்பால் மலையாளியாக இருந்தாலும் தமிழ் மொழி மீதும் நமது கலாச்சாரத்தின் மீதும் அதிக பற்று வைத்தவர். பல இனிய பாடல்கள் பாடினாரு. பலரையும் தன் இனிய குரலால் கட்டி போட்டாரு. பொட்டு வச்ச அந்த பாடம், சங்கரதம் என தொடங்கும் அந்த பாடலும் அந்த காலத்திலேயே கொடி கட்டி பறந்துச்சு. எங்கள் மலேசிய பிரதமர் திருக்குறள் இனிமையாக சொல்வார். லங்காவி என்ற ஒரு தீவு இருக்கின்றது. சுற்றுப்பயணம்லாம் அங்கதான் போவாங்க. அங்க நல்லா இருக்கும். அங்க உள்ள கடல்லாம்
நல்லா இருக்கும், குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ட்டு யாரா பார்த்தாலும் அங்கதான் அந்த மாதிரி இடத்துக்கு போவாங்க. மலேசியாவுல கெடா மாநிலத்தை அந்தமான் கடல்ல அமைந்துள்ளதே லங்காவி. தீவு கூட்டம் 99 அழகிய தீவுகளை கொண்டது. இது தெளிவான நீலக்கடல் நீர், வெள்ளை வெள்ளை மணற்பரப்புகள், அடர்ந்த மழைக்காடுகள் மற்றும் கண் கவரும் மலைத்தொடர்களை கொண்டுள்ளதால் கெடாவோட ராஜ்யம்னு அது பிரபலமா அழைக்கப்படுவாங்க. முக்கியமாக இயற்கை அழகு இடங்களும் டாய் பிரிட்ஜ் என்று சொல்லப்படும் அந்த மலை உச்சியில வளைந்து வளைந்து செல்லும் புகழ்பெற்ற ஒரு தொங்கு பாலம் இருக்குதே. அந்த தொங்கு பாலம்னா அது தொங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதுல போவாங்க. கேபிள் கார் இருக்கு. கேபிள் கார்னா இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் போறதா இருந்தாக்க அது ஒரு மாதிரி இரும்பு இதுல எலக்ட்ரிக்ல செஞ்சிருப்பாங்க. அந்த கேபிள் கார்ல ஏறி போவாங்க. மலை முழுதும் பயணம் செய்து முழு கடலையும் காணும் வாய்ப்பு இருக்கு கேபிள் கார்ல ஏறினா. அதனாலதான் வாங்க வாங்கன்றேன், யாரும் வரமாட்டீங்க. அழகிய கடற்கரைகள், அமைதியான செனாராங் பந்தாய், சினாங் தஞ்சோங் கடற்கரை, யுனெஸ்கோ புவி பூங்கா, பழமையான பாறைகள் மற்றும் மாங்குரோவ் காடுகள் நிறைந்த பகுதி மற்றும் அனைத்து மக்களும் படையெடுத்து வந்து எல்லாரும் லீவுல இந்த சிங்கப்பூர்காரங்க அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் மலேசியாவுக்கு நிறைய பேர் வருவாங்க. மலேசியா இயற்கை வனங்கள், கனிமங்கள் மற்றும் வலுவான பொருளாதார வளர்ச்சியின் கொண்டுள்ள வளமான நாடாகும். செம்பனை எண்ணெய், ரப்பர் உற்பத்தி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றில் முன்னணியில் திகழ்கிறது. இயற்கை மற்றும் விவசாய வளங்கள், இங்கே கெடாவுல எல்லாம் நெல் உற்பத்தி பண்றாங்க. செம்பனை, பாமாயில், செம்பனை தோட்டங்கள் இங்க அதிகம். அந்த எண்ணெய் காய்ச்சுறாங்கல்ல அந்த செம்பனை, அது இங்க நிறைய. அது இங்கே அந்த எஸ்டேட்டுங்கள்ல நட்டு அந்த பழத்தை எடுத்து ஃபேக்டரியில கொடுத்து இங்கே எண்ணெய் செய்யறாங்க. அந்த உலக அளவில் செம்பனை உற்பத்தியில் எண்ணெய் உற்பத்தி மலேசியா தான் எண்ணெய் உற்பத்தியில மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. அந்த ஒரு 10 ஏக்கர் கொடுத்துருவாங்க ஒரு குடும்பத்துக்கு. 10 ஏக்கர்னா அவங்க அதுலயே விவசாயம் செஞ்சு அவங்க அதுல விவசாயம் செய்யறாங்கன்னா அவங்களுக்குள்ள பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க பழத்தை மட்டும் அரசாங்கத்துக்கு கொடுத்துருவாங்க. அரசாங்கம் அது எண்ணெய் காய்ச்சிக்கும். மன வளம், நாட்டின் பெரும்பகுதி பசுமையாக மழைக்காடுகளையும் பல வகையான மரங்கள் மற்றும் மூலிகைகளையும் கொண்டுள்ளது. மூலிகைக்கும் பஞ்சம் இல்லை. எப்படி இந்தியாவுல மூலிகைகள் இருக்கின்றதோ அப்படியே இங்கேயும் மூலிகைகள் இருக்கின்றது. ரப்பர் பாரம்பரியம் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்திய முக்கிய விவசாய பொருளாகும். ரப்பர் மரம் இருக்கு. அதை விடிய காலையில நெத்தியில விளக்கு கட்டிட்டு போய் வெட்டுவாங்க. அப்படியே பால் வடியும். அந்த பாலை சேகரித்து அவங்க அதுல என்னன்னோ செய்வாங்க விதமா. அந்த ரப்பர் தான் எப்படி இந்த எண்ணெய் இருக்குதோ அதே போல அந்த ரப்பர் அவ்வளவா அந்த நாட்டை உயர்த்துறது இந்த ரப்பரும் செம்பனையும் தான். கனிம வளங்கள் மற்றும் பொருளாதாரம், எண்ணெய் மற்றும் எரிவாயு, கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு நாட்டின் வருவாயை உயர்த்துகின்றது. தொழில்துறை, மின்னணு பொருட்கள் உற்பத்தி மற்றும் புதிய தொழில்நுட்ப துறைகளில் வேகமாக வளர்ந்து வருகின்றது. சுற்றுலா, அழகான தீவுகள், மலைகள் மற்றும் பண்பாட்டு சுற்றுலா மூலம் ஏராளமான வெளிநாட்டு வருமானம் கிடைக்கிறது. மலேசியாவில் கிராமப்புற இயற்கை வளங்களை நேரில் காண்பது போன்ற உணர்வை தரும். மலேசியா ஒரு தொழில் வளர்ச்சி அடைந்த நாடு. மலேசியாவுக்கு கிராமங்கள் உண்டு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டுல. ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்ற அந்த பாட்டு போல நம் நாட்டிலே எல்லா வளங்களும் இருக்குது. உழைத்து சாப்பிட்டால் வேற வெளியூருக்கெல்லாம் போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரவர் ஊரிலேயே இருக்கலாம். நல்ல வரிகள், சிந்திக்க தகுந்த வரிகள். சரவாக் என்பது மலாய், சீனம், ஆங்கிலம், கிழக்கு மலேசியாவில் அமைந்துள்ள மாநிலம். மலேசியாவின் 13 மாநிலங்களில் மிக பெரிய மாநிலமாகும். ஏறக்குறைய தீபகற்ப மலேசியாவில் பரப்பளவை கொண்டது. இந்த மாநிலத்தின் தலைநகரம் குச்சி. சரவாக் மாநிலத்தோட தலைநகரம் குச்சி. மலேசிய பெண்கள் நாட்டின் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இங்க மலைக்கார பெண்களும் சீன பெண்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க. கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் தொழில், தமிழ் பெண்களும் தான் அழகா இருப்பாங்க.
அவர்கள் வேகமாக முன்னேறி வருகின்றனர். மலேசிய அரசு மலேசிய மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சு மூலம் பெண்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகின்றது. கல்வி மற்றும் அலுவலக பணிகளில் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. வணிகம் மற்றும் தொழில் முனைவோர் துறைகள்ல பெண்கள் சாதனை புரிந்து வருகின்றனர். குடும்ப பொறுப்புகளையும் வேலை வாய்ப்பையும் இணைத்து செல்வதையும் திறன் பெற்றுள்ளனர். மலேசிய பெண்களின் திறமை. மலேசியாவின் நாணயம். இங்க இந்த வீட்டுல இருக்கிற மலேசிய பெண்கள் என்ன செய்வாங்க, இந்த தேங்காய் பால் ஊத்தி ஒரு சோறு ஆக்குவாங்க. சின்ன சின்ன பூங்கோசுங்கள்ல அது ரொம்ப விலை குறைவா இருக்கும். மலேசிய காசு 1 வெள்ளி 1.5 வெள்ளி. அது உள்ள கொஞ்சம் சம்பால்னு சொன்னாக்க தெரியும். சம்பால் மாதிரி ஒரு உரைப்பான ஒரு இது வைப்பாங்க. அப்புறம் வெள்ளரிக்காய், கச்சான், அந்த மாதிரி பொரித்த ஜாமான்கள், அல்லாட்டி முட்டை பொரித்து வைப்பார்கள். அது சின்ன சின்ன புங்கோஸ் தான். அவங்க வீட்டுல இருந்துகிட்டு அது அவ்வளவு பெரிய ஒரு பேக்கெட்டா கோத்தாவா அடிச்சு எல்லா கடைகளுக்கும் கொடுத்துருவாங்க. ஒரு கோத்தாவுல ஒரு 50 பேக்கெட் இருந்தா அவங்களுக்கு பாருங்களேன், அதுல 100 வெள்ளிக்கு மேல வரும் மலேசியா காசு. அப்ப 4 பேக்கெட்டா எல்லா இடத்துலயும். அதுக்கு பேரு நாசி லெம்மானாக்கா, நாசின்னா சோறு, லெம்மானாக்கா அந்த தேங்காய் பால் ஊத்தி ஆக்குற சோறு. தேங்காய் பால் ஊத்தி ஆக்குறது தான் லெம்மான்னு சொல்லுவாங்க இங்க. அது ரொம்ப ருசியா இருக்கும் சாப்பிட. அது சாதாரண சின்ன வியாபாரம் தான், ஆனா வரவு ரொம்ப. அதை இந்த வீட்டுல இருக்கிற பெண்களும் செய்வாங்க, கடைகள்ல உள்ளவங்களும் போறவங்களும் அதை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மலேசியா நாணயம் மலேசிய ரிங்கிட் ஆகும். இதன் குறியீடு RM ஆகும். ஐயா, நான் பேசிக்கிட்டே போறேன், மணியாச்சுன்னா சொல்லுங்க. இது அந்த காகித 1 ரிங்கிட் காகிதமாவும் இருக்கும். 100 5 வெள்ளி 10 வெள்ளி அதெல்லாம் காகிதம் போட்டு அதுல பிரதமர் படம்லாம் இருக்கும். அது ஒரு காகிதமாவும் இருக்கும். முப்புறம் கடல் சூழ்ந்து நாற்புறமும் செம்மையாய் செழிப்புற்று உலக வரைபடத்தில் கடுகளவே தோன்றினாலும் உலகளாவிய பிரசித்தி பெற்றதே நம் மலேசியா வளர்ந்து மற்றும் வளமான நாடு, பல்வேறு இனங்கள் கொண்ட நாடு. பல்வேறு இனங்கள் பல்லின கலாச்சாரங்கள் கொண்டிருப்பினும் பிணக்கமின்றி இணக்கமாக வாழும் நாடு. நாங்கள் அப்படியேதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மலாக்கா மலேசியாவில மிக முக்கிய வரலாற்று சிறப்பு மிக்க மாநிலமாக இதனை 1402ஆம் ஆண்டு சுமத்ராவை சேர்ந்த இளவரசர் பரமேஸ்வரா உருவாக்கினார். இது ஒரு சிறிய மீன்பிடி கிராமமாக தொடங்கி பின்னர் உலகின் பல பகுதிகளில் இருந்து வணிகர்களை ஈர்த்த மாபெரும் துறைமுகம் நகரமாக வளர்ந்தது. பரமேஸ்வரா மான் வேட்டையின் போது ஒரு மரத்தடியில் அந்த நாய் முயலால் உதைக்கப்பட்டதை கண்டு வியந்து அந்த இடத்திற்கு தான் நின்ற மரத்தின் பெயரான மலாக்கா என்று பெயரிட்டார். வணிக மையம் சீனா, இந்தியா மற்றும் அரபு நாடுகளிலிருந்து வந்த அந்த வணிகர்களை ஈர்த்தது. பரமேஸ்வரா இஸ்லாம் மதத்தை தழுவி சுல்தான் ஸ்கந்தர் ஷா என பெயர் மாற்றிக் கொண்டார். சீன, இந்தியா, அரபு நாடுகள்ல நடந்த வர்த்தகத்தால் நகரம் செழித்தது. இப்ப கூட அந்த லீவ்ல மலாக்கா இந்த மாதிரி எல்லாரும் அங்கங்க தங்க மாட்டாங்க, வெளியெல்லாம் போயிடுவாங்க. மலாக்காவுக்கு போறேன், போர்டிக்ஷனுக்கு போறேன், லங்காவிக்கு போறேன் அப்படின்ட்டு. சுல்தான் மன்சூர் ஷா காலத்துல மலாக்கா தன் ஆட்சியில் உச்சத்தை அடைந்தது. போர்த்துகீசியர்கள் 1511, 1641, 1511 அல்பான்சோ டி அல்புகர்கா தலைமையில் போர்த்துகீசியர்கள் மலாக்காவை கைப்பற்றினர். பிரிட்டிஷார் 1824, 1957, 1824ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆங்கிலேய டச்சு ஒப்பந்தத்தின்படி மலாக்கா பிரிட்டிஷ் வசமானது. ஆனா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த போர் சமயத்துல இங்க வந்திருக்காரு. இங்க உள்ள தமிழர்களும் அந்த தமிழோட ராணுவ வீரர்களும் அவர் கூட போரிட்டு இருக்காங்க. அவர் இங்க இருந்து இங்க உள்ள தமிழர்கள் கூட இருந்திருக்காரு. அது நான் சுதந்திர இந்தியாவுல எழுதி வச்சிருக்கேன். 1957 மலேசியா இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு இந்த ஒரு மாசம் முடிய காட்டும் இந்திய தினம் நம்ம சுதந்திர இந்தியா படிக்கிறதா இருந்தா நான் எழுதி வச்சேன். அந்த கட்டுரையை படிக்கலாம். அதுலயும் நிறைய தகவல் சேர்த்து வச்சிருக்கேன். 1957 மலேசியா சுதந்திரம் அடைந்தவுடனே அதோட ஒரு பகுதியானது மலாக்கா மாநிலத்துல 3 மாவட்டங்கள் உள்ளன. மத்திய மலாக்கா, அலூர் காஜா, ஜாசின் என்னும் 3 மாவட்ட மலேசிய தலைநகர்
கோலாலம்பூரில் இருந்து 148 கிலோமீட்டர் உள்ளது. புதிதாக இப்ப புதுசா ட்ரெயின் வேற விட்டுருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின், அதுக்கு தண்டவாளம் எல்லாம் கட்டி இப்போ ஒரு 3 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம். இப்போ சிங்கப்பூர்ல இருந்து இங்க ஜோகூருக்கு வந்து ஜோகூர்ல இருந்து கோலாலம்பூர் 2 விதமான புக்கிங், போறதுக்கும் வர்றதுக்கும் புக்கிங் பண்ணிக்கணும். அப்ப நீங்க எத்தனை நாள் சென்று வரீங்களோ அதே டிக்கெட்டை வச்சுக்கலாம். ரொம்ப எல்லாரும் போனவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு. ஜோஹர் டு கோலம்பூர் குழுவாங்களையும் அது நிக்கும். எக்ஸ்பிரஸ் மாதிரி ரொம்ப வேகமா போயிடும். ஏன்னா சாப்பாடு எல்லாம் அதுலயே இருக்கு. ஒரு ஹோட்டலுக்கு உள்ள வசதி எல்லாமே இருக்கிறதுனால இறங்க வேணாம், நேரா போயிட்டு வந்துடலாம். அற்புதமானது, சொல்ல முடியாதது, பார்த்து ரசித்தால் மட்டுமே தெரியும். அருமையான எங்கள் மலேசியா. மலேசியாவுல 524 தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன. அந்த நிறைய பள்ளிகள்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. 500 பள்ளிகள்ல தமிழ் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். நன்றி நன்றி, மிக்க நன்றி. கேட்டவர்கள் அனைவருக்கும் நன்றி. சிறப்பாக உரையாற்றி இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஜானகி பொன்னன் அம்மாள் தினம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்குவதற்கு நீராசன் அரசன் ஐயா அவர்களை அர்ப்பணிக்கிறோம். திறந்தி அன்பிற்குமார் திருக்கோள் காமராஜ் ஐயா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கலந்துரையாடுவோம் பேரவையில் ஜானகி பொன்னன் அம்மா அவர்கள் மலேசிய அழகு என்ற தலைப்பில் மிக மிக சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார். அவர் அந்த உரையை துவக்குவதற்கு முன்பே உங்களை எல்லாம் நான் மலேசியாவிற்கு கூட்டிச் செல்வதாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதே போல அவர் நம்மையெல்லாம் மலேசியாவிற்கு கூட்டிச் சென்று விட்டார். என்ன இதில் அதிசயம் என்னவென்றால், இவ்வளவு சிக்கனமாக யாராலும் மலேசியாவிற்கு அழைத்து செல்ல முடியாது. அந்த அளவிற்கு காசே செலவில்லாமல் நம்மை எல்லாம் மலேசியாவுக்கு அழைத்து சென்று விட்டார். அங்கு நானும் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியா சென்றிருக்கிறேன். இருந்தாலும் இவர்கள் சொன்ன இடங்களில் நான் பெரும்பாலானவைகளை பார்க்கவே இல்லையே என்ற வருத்தம் இருக்கிறது. அங்கு முருகன் கோவில் பார்த்தேன். அப்புறம் வாட்ச் கம்பெனி பார்த்தேன். அதுல ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். மலேசியாவில் அங்க ஒரு சென்ட்ரல் மார்க்கெட் ஒன்று இருக்கும். அதுல அனைத்து பொருட்களும் கிடைக்கும். அது பெரிய ஒரு எல்லாரும் சிறப்பா சொன்னாங்க. அப்புறம் அந்த கேபிள்னு சொல்றது, அந்த விச்சுன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு அப்படியே கொண்டு போய் அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதையும் பார்த்தேன். அவ்வளவுதான். அதுல அம்மா அவர்கள் மலேசியாவின் அந்த இடங்களை பற்றி அல்ல அதிசயங்களை பற்றி மட்டும் சொல்லவில்லை, மலேசியாவின் வரலாறையே நமக்கு மிகச் சுருக்கமாக அழகாக எடுத்து சொன்னார். எனக்கு அவர் உரையின் முடிவிலே எனக்கு என்ன தோன்றியது என்றால், இன்னொரு முறை மலேசியாவிற்கு செல்லலாம் போல் இருக்கிறது என்ற எண்ணம் தான் இருந்தது. அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். திருக்கோள் காமராஜ் ஐயா அவர்களை அன்பணிக்கிறோம். திறந்தி அன்னைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. இது வரைக்குமே நான் இந்த குரலை சொன்னதே கிடையாது. ஆனா இந்த மனஸ்துக்கண் மாசிலன் யார்கிட்ட இருக்குன்னா ஜானகி பொன்னன் அம்மா அவர்கிட்ட இருக்கு. காலையில அவங்களே ஏன் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சிரிப்பாங்க. அது வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க. 4:30 மணிக்கெல்லாம் ஒரு குட் மார்னிங் போடுவாங்க, காலை வணக்கம் போடுவாங்க. அப்புறம் நேரடியாக பேசுற மாதிரியே பேசுவாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப தொலைவில் இல்லை, அருகில் இருக்கிற மாதிரியே நான் நினைப்பேன்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் 120 பேருக்கு கட்டணமில்லா டியூஷன் கற்றுக் கொடுக்குறாங்க. நான் என்னுடைய எண்ணிக்கை அவ்வளோ கிடையாது, குணமதிக்கு தெரியும். எனக்கு கோ டீச்சரே குணமதி தான். குணமதி தான் நான் இல்லாத போது என்னுடைய வகுப்பெல்லாம் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி உலக சமாதான தெரிவித்தில் நெறியாளுகா இருக்காங்க. அங்கே கேரமெல்லாம் இட்டுன்னு வந்து நம்மகிட்ட பேச வைங்க. அப்புறம் பரம்பு மலை சங்கத்துல நம்முடைய நண்பர் தான் நடராஜன். அவங்க நடராஜன் எத்தனையோ நடராஜன் இருக்காங்க. அதனால ஐயா அவர்கள் 2251வது நாளில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஐயாவை பேசுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அது திங்கட்கிழமை வருது. அதனால அந்த நாள் நல்ல நாள் ஐயா வந்து 26ஆம் தேதி பேசுறது 20 குடியரசர் நடராஜன் ஐயாவை நான் அதை நம்முடைய தங்கத்தாரகை தங்கம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மலேசியாவின் அழகு பற்றி பேசட்டுமா? தாராளமாக பேசுங்க அப்படின்னு ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. பல்வேறு கலாச்சாரங்கள், கண்கவர் இயற்கை காட்சிகள், நவீன நகரங்கள் மற்றும் பசுமையான காடுகள் நிறைந்த ஒரு அழகிய நாடு தான் மலேசிய நாடு. எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க வந்தீங்களா, நீங்க வந்துக்கிறீங்களா, மலேசியாவுக்கு நீங்க வந்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் நடக்கும் என்பதை நான் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 12லிருந்து 5 பேர் வருவோம், அது போதாது உங்களுக்கு? இப்ப பாருங்க 36 பேர் போறோம் கொச்சினுக்கு. கொச்சின்ல தாம பிரகாஷ் ஐயா இருக்காரு, நம்முடைய சிந்தனையாளர் சுப்பிரமணியன் ஐயா இருக்காரு. இந்த அரங்கத்துல அப்புறம் ஜானகி, இவங்க கதிரேசன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இரவு நம்முடைய ஐயா அவர்கள் விமானத்தில் ஏறுவதற்கு தயாராக இருக்கிறார். யாரு? பிரமநாயகம் ஐயா. அவர் என்ன ஒரு 2 மணி நேரத்துல வந்து சேர்ந்துருவாரு. இப்படி நாங்கள் மலேசியாவுக்கு 3500வது நிகழ்வை மலேசியாவில் கண்டிப்பாக வைத்துக் கொள்கிறோம் என்பதை உத்தரவாதத்துடன் தெரிவிக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய பயணச்சீட்டிலே நாங்கள் வந்துருவோம். என்ன ஒண்ணுன்னு நீங்க கொஞ்ச நேரம் அங்க அறைகள் மற்றது எல்லாமே சுத்தி காமிச்சா போதும், வரவேற்றினா போதும், அவ்வளவுதான். சரி, இப்போ மலேசியா கோலாலம்பூர் ரொம்ப அழகிய நகரம். உயரமான பெட்ரோனஸ் இரட்டை கோபுரங்கள் மற்றும் நவீன கட்டிடங்கள் இந்த நாட்டின் தலைநகரம் தான் கோலாலம்பூர். ஆனா நிறைய பேர் தமிழ்நாட்டில இருந்து போனவங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அழகிய கடற்கரைகள் மற்றும் பாரம்பரிய வரலாற்று சின்னங்கள் கொண்ட நகரம் தான் பெறாங்க. பாத்தீங்கன்னா நீல நிற கடலும் வெள்ளை மணல் பரப்பும் கொண்ட ஒரு அழகிய தீவு பகுதி. போர்னி அங்கு வாழும் அரிய விலங்குகள், இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக ஜானகி போன சுட்டி காட்டுவாங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி மலாய், சீனா மற்றும் இந்திய மக்களின் பண்பாடு ஒன்றிணைந்த வாழும் முறை, சுவையான பாரம்பரிய உணவுகள்லாம் வந்து மலேசியாவில் சமைச்சு நமக்கு ஜானகி அம்மா கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு என்னென்ன 1000 நாள் தான் இருக்குது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த 1000 நாட்கள் கண்டிப்பாக இருந்தால் நீங்க சொல்ற நாளுக்கு முன்னாடி 90 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் போடணுமா, 100 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் போடணுமான்னு கரெக்டா சொல்லி வழிகாட்டிங்கன்னா எல்லாரும் போட்டுட்டு நீதி அரசன் நானும் பக்கத்துல உட்காந்து வந்துருவோம் நேரா மலேசியாவுக்கு. சரிங்களா? சரியா? அதே மாதிரி 1400வது நிகழ்வை தவறவிட்டதால் அங்க கிடைச்சது நீதி அரசருக்கு ஒரு வாய்ப்பு. 2000 நிகழ்வு நீதியரசரை நோக்கி மதுரை செல்வோம் சொன்ன கரெக்டா போய் கரெக்டா முடிச்சிட்டோம். அங்க எனக்கு அவர் நான் ஆசையில போட்டேன், பத்திரிக்கைலாம் போட்டிருக்கேன், மொத்த போட்டிருக்கேன்.
அதுல ஒண்ணும் இல்லை, பார்த்துக்கலாம். அது மாதிரி நாங்கள் நாளை சந்திக்கிறோம். ஐயா அவர்கள் நாளை வந்திருந்தால் நன்றாக இருக்கும். இல்லாம போச்சு, சரி பார்த்துக்கலாம். அடுத்த 2500வது நிகழ்வு பிரம்மநாயகம் ஐயாவுடைய டெல்லியில நடக்குது. அங்க எல்லாரும் சந்திக்கலாம். நீங்களும் மலேசியா இருந்து டெல்லிக்கு வந்துருங்க, அங்கேயும் நம்ம பார்க்கலாம், நேரடியாக சந்திக்கலாம் என்று சொல்லி உங்களுடைய புன்னகை இன்னமும் மாறாம தான் இருக்கு. அதனால உங்களுடைய சிரிப்பு தினமும் வரீங்க, தினமும் பின்னோட்டம் தரீங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்கள் குழு உங்கள் மீது ரொம்ப பற்று வைத்திருக்கிறது, அன்பு வைத்திருக்கிறது, பாசம் வைத்திருக்கிறது என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வணக்கம், வாழ்த்துக்கள். குணகுஞ்சிக்கா, மகிழ்ச்சி, அழைக்காமலே வருகிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. மலேசிய அழகு என்ற தலைப்பிலே இன்றைய சொற்பொழிவு மலேசிய நாட்டினுடைய இயற்கை வளத்தையும் பண்பாட்டு செழுமையும் மக்களுடைய வாழ்வியலையும் நம் கண்முன்னே அழகிய ஓவியமாக கொண்டு வந்தது. மலேசியா என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது அதன் பசுமை போர்த்திய மலைகள், அடர்ந்த மலைக்காடுகள், நீண்ட கடற்கரைகள், தெளிந்த நீர்நிலைகள் ஆகிய இயற்கை எழில்கள் தான். இயற்கையும் மனித வாழ்வும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழும் அழகிய நாட்டின் தோற்றத்தை இன்றைய சிறப்பு அழைப்பாளர் சொற்பொழிவு சிறப்பாக எடுத்துரைத்தது. மலேசியாவுடைய மற்றொரு தனிச்சிறப்பு அதன் பன்முக பண்பாடு. மலாய், சீனர், இந்தியர் என பல இன மக்களும் தத்தம் மொழி, கலை, உணவு, திருவிழா, மரபு ஆகியவற்றுடன் இணைந்து வாழும் நிலை வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உயரிய கருத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. குறிப்பாக மலேசிய தமிழுடைய வாழ்க்கையும் அவர்கள் தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் தலைமுறையாக பேணி காத்து வருவது நமக்கு பெருமை அளிக்கிறது. அவர்கள் தூய தமிழில் தான் பேசுவார்கள். அந்த கிறந்த எழுத்துக்களை கூட பயன்படுத்த மாட்டார்கள். தாய் நாட்டிலிருந்து தொலைவில் வாழ்ந்தாலும் தாய்மொழி பற்றி தம் நெஞ்சில் சுமந்து அவர்களுடைய மொழிப்பற்று மிகவும் பாராட்டத்தக்கது. மேலும் மலேசியாவுடைய நகர்ப்புற வளர்ச்சி, உயரமான கட்டிடங்கள், நவீன சாலைகள், தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவற்றோடு இயற்கை சூழலை பாதுகாக்கும் முயற்சிகளும் குறிப்பிடத்தக்கவை. வளர்ச்சியும் இயற்கை பாதுகாப்பும் கைகோர்த்து நடக்க வேண்டும் என்ற நல்ல செய்தியும் இந்த தலைப்பு நமக்கு உணர்த்துகிறது. சிறப்பாக உரையாற்றிய இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஜானகி பொன்னன் அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இடம் சார்கிறோம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு சிவானந்தம் ஐயா அவர்களை அன்பழைக்கிறோம். தொடர்ந்து எண்ணிற்குமார் நித்திய திவ்யா அவர்களை அன்பு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா சிட்னி சிவானந்தம் ஐயா, அடுத்தவங்களை கூப்பிடுங்க. நித்யா, உங்களைதான் கூப்பிட்டாங்க, நீங்க கவனிக்கவில்லையா? ஐயாவுக்கு பிறகு என்னை பேச அழைத்தாங்க. உற்சாகமான மாலை வணக்கம். இன்னைக்கு அம்மா என்னை அழைச்சிருந்தாங்க. வரலட்சுமி நோன்பு ரொம்ப அழகா போய் சாமி கும்பிட்டுட்டு இப்பதான் வந்தேன். ரொம்ப அருமையா பேசிட்டு இருந்தாங்க. எப்படி அந்த பாடல்கள் எல்லாம் கூட சொன்னீங்க. பாடல்களா நாங்க பாடி தெரிவோம், இப்படி எல்லாம் பழகி இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா சொன்னீங்க. கொஞ்சம் இணைய சிக்கல் இருந்தது, அதனால முழுமையாக கேட்க முடியல. வந்து உங்க பேச்சுக்கு கலந்துரையாட உங்க குழுவுக்கு வரணும்ன்றது இன்னைக்கு ஒரு சூழலை இறைமை அழைத்தமைக்கும் உங்களுடைய பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அதற்கும் எல்லா வல்ல இறைவன் எல்லா வளமும் நலமும் தரணுன்ற வாழ்த்துதலை தெரிவிச்சு வாய்ப்பிற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அழைத்தமைக்கு நன்றி பாப்பா குணமதி. பாட்டு பாட்டு இன்னொன்னு எடுத்து வச்சிருக்கேன். காற்று வெளியிடே கண்ணம்மா, நேரம் இருந்தா அதுவும் வரலாம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி நித்திய தேவி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்த்துறை வழங்குவதற்கு பலனம் சாமிநாதன் ஐயா அவர்கள் என்று நினைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பல்லடம் சாமிநாதன். நீதிபதி அண்ணா பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் கருத்தை வழிமொழிகிறேன். புதன்கிழமை அன்னைக்கு
ஜானகி அம்மாவை கூப்பிட்டு வெள்ளிக்கிழமை கலந்துக்குங்க அப்படின்னு முடிஞ்சா வரேன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு மட்டும் போட்டிருந்தாங்க. என்னக்கு பதிவுன்னு எனக்கு என்னன்னே புரியவே இல்லை. முடிஞ்சா வரேன்னு சொன்னாங்க, ஏதோ வந்துட்டாங்க இன்னைக்கு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி படம் சாமிநாதன் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்தாக வாழ்த்துறை வழங்குவதற்கு சிவானந்தன் ஐயா. சிவானந்தம் ஐயா வாருங்கள். வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களே அன்பு அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி குணமதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் ஜானகி அம்மா அவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்று அம்மாவுடைய தலைப்பு மலேசியா அழகு. அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம என்னமோ அந்த உலகத்துக்கு அந்த மலேசியாவுக்கே போயிட்ட மாதிரி இருந்தது ஆரம்பிக்கும் போதே. ஏன்னா அவ்வளோ அழகாக ஆரம்பித்தாங்க. அதாவது நிலவு வந்து அழகாக இருக்கும், அப்புறம் வந்து பனித்துளி வந்து அது ரொம்ப இதுவாக இருக்கும், அப்புறம் பூக்களின் வாசம் வந்து நம்மளை வந்து இழுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சூரியன் வரும் காட்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொன்னாங்க. அதாவது இயற்கை வளம், அழகான கட்டிடங்கள், அதுக்கப்புறம் வந்து சுற்றுலா தலங்கள், இதெல்லாம் கோபுரம், அதாவது இரட்டை கோபுரங்கள்லாம் இருக்குது, அதுவும் மிகவும் உயரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. கேட்கும் போதே நம்ம அண்ணாண்டு பார்த்தா நம்ம கழுத்து வலிக்கும் போல இருக்கு, அந்த மாதிரி அழகாக சொன்னாங்க. கோலாலம்பூர் வந்து மலேசியாவோட தலைநகருங்கிறது நம்ம எடுத்து சொன்னாங்க. அடுத்தது இது கலாச்சாரம், அப்புறம் இயற்கை அழகு, முருகன் கோவில், இவையெல்லாம் அவங்க சொல்லும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த முருகன் கோவிலில் என்னெல்லாம் நம்மளை மாதிரியே எல்லாம் நடத்துகிறாங்க விழாக்கள்லாம் அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம பாரம்பரியங்களை வந்து புரிஞ்சு கொண்டு மக்கள் வந்து வாழறாங்க. அதுக்கப்புறம் மலேயா அப்படிங்கிற அந்த இடம் வந்து சுதந்திரம் கிடைத்த பின்ன மலேசியான்னு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்தியர்கள் வந்து ரொம்ப, அதாவது அந்த போர் நடக்கணும், அதுக்கப்புறம்தான் இந்தியர்கள் வந்து எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போது வந்து தெற்கு மலேசியா என்று அழைக்கப்படுகிறதுனாங்க. அப்புறம் முருகனுக்கு வந்து விழாக்கள் வந்து ரொம்ப அருமையாக கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாரதியார் பாடின பாடல் வந்து எடுத்து சொன்னாங்க, அதுவும் அருமையாக இருந்தது. அந்த நீர் ஊற்று, அந்த மலைகளில் இருக்கிற அந்த நீர் ஊற்று வந்து சுடு தண்ணி மாதிரி இருக்குமா, இந்த நீர்வீழ்ச்சி அந்த இதெல்லாம். அதுக்கடுத்தது வந்து பினாங்கு மலையில் வந்து இயற்கை அழகு வந்து மிகவும் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து 13 மாநிலங்கள் அங்கே இருக்குது. மாநிலங்களின் பெயர்கள் வந்து பினான், அதாவது பெயர்கள் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த பாக்கு, கொட்டைப்பாக்கு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து பினான்கிற பேர் சொன்னாங்க. அந்த பினான்கிறது தான் பாக்குன்னு வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க சொன்னது. அடுத்தது வந்து 1968 சிங்கப்பூர்லேருந்து மலேசியா வந்து தனியாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. 56 வந்து மலேசியா வந்து சுதந்திரம் அடைஞ்சது. அப்புறம் வந்தாரை வாழ வைக்கும் இடமாக மலேசியாவும் மாறிவிட்டது. மாணவர்கள் அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குன்னாங்க. வரலாற்று சிறப்பு மிக்க அம்சங்கள் நிறைய இருக்குது. அன்பு, பண்பு, மானம் உள்ள மக்களுக்கு நிறைய மக்கள்லாம் நிறைய இருக்காங்க. அப்புறம் ஜவுளி கடைகள், ஹோட்டல்கள், அதெல்லாம் அவங்க நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஹோட்டலை பற்றி சொல்லும்போது நமக்கே சாப்பிடணும் போல தோணுச்சு. ஒவ்வொரு ஐட்டமும் அவங்க சைவமும் அசைவம் ரெண்டுத்தையுமே சொன்னாங்க. அடுத்தது வந்து இந்த பாரதியார் பாடிய விவரங்கள் இருக்கும் பற்றிய விவரங்களும் இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் அமைப்புகளும் இருக்கு, பல துறைகள் வாழ்க்கை வரலாற்றுகளை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நீதித்துறைகளும் இருக்கு, நேர்மையாக நீதித்துறைகள் நடந்தது. அடுத்தது பிரதமர் வந்து நிறைய பாடல்கள் பாடுவாராம். பிரதமர் பாடி நம்மெல்லாம் கேட்டதில்லை நம்ம பிரதமர்லாம், ஆனால் அவர் நல்ல பாட்டெல்லாம் பாடுவாருங்க சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. 1969 தமிழ் படங்கள்லாம் அங்கே எடுத்திருக்காங்க. சினிமா துறையினர் வந்து பல படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. மலேசியா வாசுதேவன் ரொம்ப புகழ்பெற்ற பாடகர், தமிழ்நாட்டில் வந்து சிறப்பு பெற்றார், நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அப்புறம் இந்த இடம் வந்து சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய
இடமாக மலேசியா இருப்பது அருமை. அதாவது தொங்கு பாலம், அழகிய கடற்கரைகள், பழமையான பாறைகள் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ரப்பர் மரம், அந்த ரப்பர் மரத்தில் வந்து எப்படியெல்லாம் பால் எடுத்து நிறைய பொருட்கள் செய்கிறாங்கங்கிறத அழகாக விவரித்தாங்க. எல்லா வளங்களும் நிறைந்த நாடு என்று கூறினார். மலேசியா பெண்களும் சீன பெண்களும் அழகாக இருப்பாங்களாம். ஏன் நம்ம தமிழ்நாட்டு பெண்களும் அழகாக இருப்பாங்க சில பேர், அதையும் சொல்லிக்கணும். நம்ம தேங்காய் பால் வைத்து செய்யும் அந்த பண்டம் மிக சுவையாக இருக்கும்னு சொன்னாங்க. அது சொல்லும்போது எனக்கே நாக்கில் நீர் ஊற்றிச்சு. ஏன்னா அந்த தேங்காய் பால் இது அவ்வளோ அருமையாக இருக்கும், ருசியாக இருக்கும். அப்புறம் சுபாஷ் சந்திர போஸும் அங்கே வந்திருக்காருங்கிற விவரத்தை சொன்னாங்க. அப்புறம் ரயில் பயணம் பற்றி, ரயில் அந்த எப்படியெல்லாம் போகிறது அப்படிங்கிறத சொல்லி அருமையாக சொன்னாங்க. அப்புறம் 500 பள்ளிகள் தமிழ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மலேசியாவை நம்ம வந்து நேரிலே கொண்டு வந்து காட்டின மாதிரி பேசினாங்க அம்மா. எங்களுக்கும் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் தூண்டிடுச்சு. அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு சிவானந்தம் ஐயா அவர்கள் நினைக்கிறோம். வணக்கம். இவ்வளவு கேக்குறதா நான் பேசுகின்றது? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குதா? ஓகே ஓகே. யானகி பொன்னம்மா மிகவும் அருமையாக பேசினார்கள். இப்போ எங்களுக்கு இந்த மலேசியாவை அப்படியே படம் பிடித்து காட்டி விட்டார். நாங்கள் மலேசியா இலவசமாக போய் வந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் சொன்னது ஒரு ஐயா சொன்னார். அதே மாதிரி எங்களை மலேசியாவை அப்படியே என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன, யார் எப்படியான மக்கள் வாழ்கிறார்கள் என்று எல்லாவற்றையும் திறமையாக எடுத்து கூறியுள்ளார்கள். உண்மையிலே அவர் மலேசியாவிலேயே பிறந்து மலேசியாவிலே வாழ்ந்து மலேசியாவுடைய ஒன்றிவிட்ட தன்மையை நாங்கள் அறியக்கூடிய இருக்கின்றது. இருந்தாலும் அவர் தமிழ் மொழியிலே உள்ள பற்றும் தமிழ் மொழிக்கு உள்ள ஆர்வமும் அவர் அதிலே உள்ள சிறப்பும் அவருடைய பேச்சிலே துணித்தது. இந்த வகையிலே அவர் உண்மையாக எங்களது உலக சமாதான தளத்திலும் சிறந்த பேச்சுக்களை பேசுகின்றவர். மற்றும் பல்வேறு தளங்களிலே பேச்சு கொண்டு சொற்பொழிவுகள் செய்து கொண்டிருக்கின்றார். இவரது திறமையான ஆளுமையும் இவர் அந்த மக்களுக்கு புரியும் வகையில் ஒரு சிறப்பாக கூறுகிற தன்மையும் வரவேற்கக்கூடியது. மேலும் இவர் இவ்வாறான சொற்பொழிவுகளை நாங்கள் கேட்பதற்கு தயாராக எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டு நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி சிவானந்தம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்வழுது காணல் உரை என்பது இந்த சிறப்பழைப்பாளர் அமர்களுக்கு மீண்டும் ஒரு வழங்கும் வாய்ப்பாகும். இதில் தங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்து விடுப்பது அந்த கருத்துக்களையும் மேலும் இந்த கலம் சிறப்பாக நடைபெறும் அந்த கருத்துக்களையும் வழங்க வருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் ஜானகி பொன்னம்மா அவர்களை கலந்தனம் பேரவையின் சார்பாக அன்று அழைக்கிறோம். நன்றி நன்றி குணமதி. கணின்ற பேச்சு அப்ப அருமையா இருக்கு, ஒவ்வொருத்தரையும் அழைக்கும் போது. நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. காமராஜ் ஐயாவுக்கு அனைவரும் சிறப்பாக இருந்தது. சிவானந்தன் ஐயா அவர் லேசில வரமாட்டாரு, எங்கேயோ இன்னைக்கு வந்துட்டாரு கூப்பிட்ட உடனே. நித்யாதேவி நன்றி. நித்யாதேவி, தாரணி, சாமிநாதன் எப்படி தெரியுமா என்ன கூப்பிட்டாரு, நாளைக்கு போன் அடிச்சு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது வந்துருங்கன்னு சொன்னாரு. நான் அதை என்னவோ செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வேற இதுல. சரி நேரம் தான் வரேன்னு சொன்னாரு. அப்புறம் எடுத்து பாக்குறேன் என் படத்தையே எனக்கு அனுப்பியிருக்காரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, அதான் சிரிச்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. ஆனா கட்டாயம் வந்துட சொன்னாங்க, நான் பாக்குறேன்னு சொன்னேன். அனைவரும் அருமையான ஒரு பின்னோட்டம். வெள்ளிக்கிழமை வந்துருன்னு சொன்னாரு. அந்த இது பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் அன்னபுரி அம்மாள் அப்படியே சொன்னாங்க. நான் சொல்லும்போது ஒரு வார்த்தை விடாம அருமையா சொன்னாங்க. நித்யா தேவி அத்தனையும் அப்படியே ஒவ்வொருத்தரும் சிவான அருமை அருமை. அனைவருக்கும் நன்றியவா, அனைவருக்கும் மிக்க நன்றி. பகுதி நிறைவடைகிறது. மூன்றாம் பகுதி நிகழ்வு தானியால் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்வு எண் 2848. இது சிறப்பழைப்பாளர் ஜானகி பொன்னம்மா அவர்களுக்கு கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர்
மரியாதைக்குரிய தமிழ் என்னால் கண்ணம்மாள் அம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சி முன்னாள் இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்தை வழங்கிய அனைத்து சான்றோர்களுக்கும் அழைப்பிதழ் பாராட்டு சான்றிதழை வடிவமைத்து தரும் சாமிலி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சிந்தனைக்களம். நாளைய நிகழ்வு எண் 2249 22/8/2026 காலை திருவள்ளுவர் ஆண்டு 2057 மடங்கள் 5. நாளைய சிறப்பு அழைப்பாளர் சொல்மதி ராகுப்போ அம்மா அவர்கள். அம்மா எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறகை விரிப்போம் வா. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. அன்னபுரி அம்மா அப்படியே ஒரு வார்த்தை விடாம சொன்னாங்க. அருமையா இருந்துச்சு. அத்தனை பேரும் அருமை அருமை அருமை. நீங்க பேசுற மாதிரி அவங்க பேசுறாங்க. அருமையா இல்ல, நான் கூப்பிட்ட உடனே எல்லாம் வந்தாங்க. பேசுனது கேட்டுட்டேன். நான்